சம்டைம்ஸ் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிமிட்டடான டைமில் வந்தாலும் பயங்கரமான ஒரு இம்பாக்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் வந்து சிறகடி காசுல இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ப்ரவுன் மணிலேருந்து அதுக்கு முன்னாடி அந்த கட் அண்ட் ரைட்டில் ஒரு வட்டி விடுறது ஒரு ஆள் இருப்பார். அவர்லேருந்து ஆரம்பித்து பல பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஜீவாவுடைய கதாபாத்திரம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து குற்றவாளி கொண்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி மனோஜை இழுத்து வச்சு நிற்க வச்சு அம்மா தான் ஜட்ஜு, அப்பா தான் கட்சிக்காரர், நான் தான் லாயர்லாம் வந்து சொல்லும் பொழுதே வந்து ரோகிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி பட் எதுவும் ஆதாரம்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் பேச ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த 30 லட்சம் 27 லட்ச ரூபா பணம் எங்கள் அப்பாவோட பணம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்து சம்பாதிச்ச பணத்தை வந்து தூக்கிட்டு ஓடினதுக்கான காரணமே இவன் தான். இப்போனா அந்த பணம் திருப்பி கிடச்சிச்சின்னு சொல்ல அபாண்டமாக பழி போடாதான்னு மனோஜும் ரோகிணியும் ஓவர் ட்ராமா போடுறாங்க. இவர் பொய் சொல்கிறாரு, அப்படிங்கிறாரு, இப்படிங்கிறாரு, வேணுனே பண்ணுறாரு அப்படின்லாம் வந்து பேச அதுக்கு ஆதாரமே இருக்குது. அப்படின்னா என்ன ஆதாரம் இருக்குது? உன்ட்ட ஒன்றும் ஆதாரம் இருக்காது. அப்படிங்கும் போது யார்கிட்டக்க அந்த பணத்தை வாங்கினீங்களோ அவங்களே கூப்பிட்டு வரேன் ஜீவான்னு கூப்பிட்டு ஜீவா உள்ளே வராங்க. ஷாக் ஆகிட்டாங்க மனோஜும் ரோகிணியும். அப்பயும் சமாளிக்க பார்க்குறாங்க, ஏதோ பொய் சொல்கிறாங்க அப்படி பண்ணலாம் வந்து பேச அவங்க ஆதாரத்தெல்லாம் நீட்டுறாங்க. இதான் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கின காப்பி, இது வந்து 30 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் அமௌண்ட் அனுப்பின காப்பி அப்படின்னு ரெண்டையுமே சொல்ல உடனே பார்த்து இப்போ அதிர்ச்சியாகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க மனோஜும் ரோகிணியும். இப்போ ஏன் நீ பண்ணது சரியா அப்படின்னு கேட்டால் அந்த ஜீவா பயங்கரமாக பேசிடுறாங்க. பாருங்கள், நான் வந்து பண்ணது தப்பு தான். நான் வந்து என் பக்கத்தில் எந்த நியாயம் சொன்னாலும் அது பண்ணது தப்பு தான். ஆனால் நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் என்னால் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்ட இடைஞ்சலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் மனோஜ் நல்லவன்லாம் இல்லை, உங்களையும் ஏமாற்ற பார்த்தான். உங்கள் மருமக அதை விட மோசம். அவளுக்கு தெரியாதுன்னு சொன்னால் நம்பாதீங்க. அவள் தான் என்னை பிடிச்சி 30 லட்சம் வட்டியோட வாங்கினதே அவள் தான். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. ஆனால் ஒன்று, மனோஜுக்கு படிப்பறிவு வேணா இருக்கலாமே தவிர மூளை கிடையாது. ஆனால் அப்படி இல்லை, முத்து நல்லவர் அப்படிங்கிறத சொல்லிட்டு கெத்தாக ஒரு பார்வையை ரோகிணியை பார்த்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து மனோஜ் சட்டக்காலரை பிடிச்சா மனோஜ் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் ரோகிணி தான் பண்ணாங்கன்னு உடனடியாக போட்டு கொடுத்து கை கழுவி விட்டார். இவருக்காக ரோகிணி போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு இருந்துச்சு. உடனே இப்போ அழகாக இப்போ அடுத்து ரோகிணிக்கு பலாறு பிளான் அறைகள் விட ரோகிணி தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாச்சும் பிளான் ஐடியாஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.